வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை 2026 ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 முதல் ஜனவரி 2027 ஜனவரி 10 வரை எப்படி இருக்கும் என்பதை நாம திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறது தான். அத தெளிவாக எங்கள் மாவட்டத்திற்கு எப்படி இருக்கும், எங்கள் ஊருக்கு எப்படி இருக்கும் என்று நிறைய பகுதியில் இருந்து ஒரு சந்தேக பார்வையிலே கேட்டுட்டே இருக்கீங்க. வடகிழக்கு பருவமழை என்பது நான் சொல்றேன், அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கமா. வடகிழக்கு பருவமழை என்பது வழக்கமா எப்பொழுதுமே இந்த அக்டோபர் 18 ஐப்பசி 1ஆம் தேதி தொடங்கும். பல ஆண்டுகளாகவே அப்படியே தொடங்கி அப்படியே மந்த நிலையில இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி பிக்கப் ஆகும். நவம்பர் 10 வரை கூட எடுத்துட்டு போயிடும். என்ன சார், இன்னொரு 25 நாள் தான் இருக்கு வடகிழக்கு பருவமழை காலம், இன்னமும் பிக்கப் ஆகலையே தொடங்கலையே அப்படின்னு கேள்வி கேட்ட காலம்லாம் பல ஆண்டுகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல. இந்த ஆண்டு அப்படி அல்ல. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையோட இறுதி கட்டத்திலேயே வடகிழக்கு பருவமழை போன்ற நிகழ்வு அமைப்பு இருக்கும் என்பதை நாம் திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். ஆகவே நிறைய பேரு அதாவது மேட்டூர் அணை செப்டம்பர் 1 திறக்கப்படுகிறது, தண்ணி இருக்குது, இப்போ 50 டிஎம்சி தான் இருக்கு. தினம் 1 டிஎம்சி தொடர்ந்தாலே 50 நாளைக்கு தான் இருக்கும், 45 நாளைக்கு தான் இருக்கும். கூடுதலா திறந்தா இன்னும் கூடுதலா திறந்தா 35 நாளைக்கு தான் இருக்கும். இப்படி இருக்கிற நிலையில கை கொடுக்குமா வானிலை என்று கை கொடுக்கிறீங்க. என்ன மாதிரியா, என்ன செய்யலாமா, மழைப்பொழிவு இருக்குமா, வடகிழக்கு பருவமழை கை கொடுக்குமா, தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் எப்படி இருக்கும் எல்லாம் கேட்டீங்க. தென்மேற்கு பருவமழை குறித்த அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டாச்சு. தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 1 15ஆம் தேதி வரை உச்சபட்சமாக இருக்கும். அது வடகிழக்கு பருவமழை மூலவே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளையும் நீலகிரி உள்ளிட்ட பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் இந்த புரட்டாசி மழை அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆகவே அதே நிலைதான் தொடரும். தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே வடகிழக்கு பருவமழை போல நிகழ்வு உருவாகி அது அப்படியே வடகிழக்கு பருவமழையாக அக்டோபர் 18 ஐப்பசி 1ஆம் தேதி திரும்பும். தொடங்கியதற்கு முதலே மழை தான், அப்புறம் தொடக்கம் முதலே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதே நிலை தான் தொடரும். அக்டோபர் 18 இருந்தும் அந்த எப்படி அக்டோபர் 1 சிஸ்டம் இருக்கோ அதை விட வலுவான அமைப்பா மாறி அக்டோபர் 18 ஐப்பசி 1 வடகிழக்கு பருவமழையாக அறிவிக்கப்பட்டு வலுவான மழைப்பொழிவை தரக்கூடிய சிறு நிகழ்வுகள், காற்று சுழற்சிகள், தாழ்வு அமைப்புகள், தாழ்வு பகுதிகள் அதிகபட்சமா போன புயலுக்கு வாய்ப்பு இல்லை. புயல் உருவானா டக்குனு எல்லாமே என்ன செஞ்சிடும், உறிஞ்சி ஊதிட்டு போயிடும். அப்படி அல்ல இந்த வருடம் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், தீவிர தாழ்வு பகுதிகள் ஏதாவது 1-2, பெரும்பாலும் காற்று சுழற்சிகளே, வளிமண்டல சுழற்சிகளே, காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், தீவிர தாழ்வு பகுதி, வேல்மார்க் லோ பிரஷர் தான் அதிக மழைப்பொழிவை இந்த ஆண்டு தரப்போகிறது. எல்லா நிகழ்வும் இந்த வருடம் இந்த ஆந்திர பிரதேசத்தை பார்க்க போகாம எல்லாமே தமிழ்நாட்டின் ஆரம்பத்தில் வடகடலோரம், மத்திய கடலோரம், டெல்டா கடலோரம், பிறகு இலங்கையை ஒட்டிய பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதி, பாக் ஜலசந்தியை ஒட்டிய பகுதி, குமரி கடல் பகுதி, தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக ஊடுருவி பயணிக்கக்கூடிய காற்று சுழற்சிகள், தெற்கு அரபிக்கடல் அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல், கேரள கடலோரம், இங்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு பொறுத்திருந்து பாருங்க. அணைகளை நிரப்பும் மழை தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்திலையும் வடகிழக்கு பருவமழையோட முற்பகுதியிலையும் இருக்கும். அதாவது கேரள பகுதியில பெய்துதான் மழை வரணும்னு கிடையாது. தமிழ்நாட்டு பகுதியிலேயே நீலகிரி மாவட்டத்தில் பெய்து பவானிசாகருக்கும், அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து மேட்டூருக்கும். அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதினா அணைக்கு கர்நாடக அணையை கேட்டு பெறாமலே கர்நாடக அணை பகுதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அணைக்கு வெளிப்பகுதியிலிருந்தே, அதாவது மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கு இடைப்பட்ட பகுதியிலிருந்தே மழை பொழிவு கொடுத்து மேட்டூருக்கு தண்ணி கொடுக்கும். அது இல்லாம பல்வேறு மாவட்டங்களுக்கு அணை நீரை எதிர்பார்க்காமலே மழை பொழிவை கொடுக்கும் வகையில மழை இருக்கு. அணை எதிர்பார்க்காமலே மழை பொழிவு கிடைக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். இப்பொழுது அது ஏதோ ஒரு வார்த்தைகளை ஏதோ அதிகபட்சமா சொல்வது போல உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீண்டகால அறிக்கையிலையும் திரும்ப சொல்லிட்டே வர்றதான் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போல இருக்கும். அதுவும் குறிப்பா இறுதிக்கட்ட அந்த 17 நாள்
அதனை தொடர்ந்து அப்படியே தலைகீழாக வடகிழக்காக மாறி தொடர்ந்து அடுத்தடுத்த சிறு நிகழ்வுகள் அக்டோபர் மாத அந்த 18 இருந்தே 31ஆம் தேதி வரைக்குமே அந்த தொடக்க வடகிழக்கு பருவமழையே வலுவாக இருக்கும். மழை நாட்கள் தான் அதிகமா இருக்கும், இடைவெளி நாட்கள் குறைவாக இருக்கும். வலுவான நிகழ்வு, குறைந்த நேரத்தில் அதிக மழை, குறைந்த பரப்பில் அதிக மழை என்று இருந்து கொண்டே இருக்கும். இதுல அதிக மழைப்பொழிவு, அடிக்கடி மழைப்பொழிவு, அதிக மழைப்பொழிவு பெறக்கூடிய மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சராசரி மழை அந்த புரட்டாசிலேயே கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் அதிக மழை பெஞ்சிருங்க. அதை முதல்ல சொல்லிடுற கேளுங்க. என்ன சார் வடகிழக்கு பருவமழை குறைவா சொல்லிங்கன்னு சொல்லாங்க. புரட்டாசிலேயே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் புரட்டாசிலேயே தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராதாபுரம் உட்பட, அதே போல கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வங்கக்கடலோரம் வரைக்கும், தேனி, கொடைக்கானல் மலைப்பகுதி எல்லா பகுதிகளுக்குமே, டெல்டாவிற்கும் வடகடலோரமும் எல்லா பகுதிக்குமே புரட்டாசி அதிகம் இருக்கு. புரட்டாசியை விட ஐப்பசி அதிகம், ஐப்பசியை விட கார்த்திகை அதிகம். ஐப்பசி கார்த்திகை அதிக மழை இருக்கு, நிகழ்வுகள் மழையாக இருக்கும், சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை தரும். வரக்கூடிய இந்த ஒரு 15-20 நாட்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சந்தேக பார்வையிலே இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் நம்பிக்கை ஏற்படாது, அப்படித்தான் இருக்கும். திரும்ப திரும்ப வடகடலோரத்துக்கு பெய்யும். செப்டம்பர் 3 இருந்து வடகடலோரம், டெல்டாவின் உள்பகுதி, டெல்டா வடக்கு பகுதி, வட உள்பகுதி இப்படியே பெய்யும். கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கிழக்கே, கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் சேலத்துக்கும் இப்படியே இப்ப பெய்து கொண்டிருக்கூடிய இன்னும் கொஞ்சம் இதை விட கூடுதலாக செப்டம்பர் 3 இருந்து பெய்து கொஞ்சம் உங்களுக்கு சந்தேக பார்வையில இருக்கும். ஆனால் நம் தொடர்ந்து நம்பிக்கை கொடுத்தாலும் மழை பொழியும் வரைக்கும் நம்பிக்கை ஏற்படாது. மழை பொழிந்த பிறகுதான் நம்பிக்கை ஏற்படும். அந்த அளவிற்கு நம்பிக்கை கொடுக்கும் மழை இருக்கு. தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டமும் வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலிருந்து இறுதி வரையும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக சேமிக்கப்படும். நீங்க போய் அந்த வாய்க்காலத்திலிருந்து இந்த வாய்க்காலத்திலிருந்து போய் ஏரி நிரப்பணும்னு கிடையாது. தானாவே ஏரி குளங்கள் நிரம்பும். ஆனால் நிரம்பிய தண்ணீர் உடைப்பெடுத்து விடாமல் வெளியே போய் விடாமல் பாதுகாக்கணும். சார் என்ன சார் அதிகபட்சமா சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நான் என்ன சொல்றேன்னா, மழை இல்லையே என்று நினைக்கும் பொழுது எல்னினோ என்கின்ற அச்சத்துல, வறட்சி என்கின்ற அச்சத்துல, வறட்சி ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, 30,000 பேர் இந்த இதுக்கு முன்னாடி வறட்சியில இறந்து போயிருக்காங்க, பெரும் வறட்சி வந்திருக்கு, என்னமோ ஒரு வறட்சி காலத்தை எல்லாம் பஞ்ச காலத்தை எல்லாம் சொல்லி அந்த மாதிரி இருக்கும். இந்த எல்னினோ, இந்த சூப்பர் எல்னினோ அப்படிலாம் சொன்னாங்க. தயவு செய்து வரக்கூடிய ஒரு 15-20 நாளை போய்கிட்டீங்கன்னா அதுவும் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் அந்த பிரச்சனையுமே கிடையாது. தொடர்ந்து மழை இருந்துட்டே இருக்கும். வடவுள் பகுதி, வடக்கு டெல்டா, உள் டெல்டா, சென்னை, திருவள்ளூர்லாம் இந்த பிற பகுதிகளில் சந்தேகமாகவே அங்கேயே பெய்தே நமக்கு பெய்யலேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அது படிப்படியாக உங்களுக்கும் மழை தரும் வகையில எல்லாம் மாறிடும். தென் மாவட்டங்களுக்கே பாருங்க, தூத்துக்குடி மாவட்டம் தென்மேற்கு பருவமழை வழக்கமா குறைவா தான் இருக்கும். இந்த வருஷம் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரிக்கெல்லாம், மதுரைக்கெல்லாம், சிவகங்கை, ராமநாதபுரத்துக்கெல்லாம் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை இந்த வருடம் அதிகமா பெய்யும். ஆகவே புரிஞ்சுக்கங்க, சராசரி கூடுதல் மழை இருக்கு. வடகிழக்கு பருவமழை அதை விட அதிகம்னு நம்ம சொல்லிட்டே இருக்கேன். ஆகவே வடகிழக்கு பருவமழை எப்போதுமே இந்த நீலகிரி, கிருஷ்ணகிரிக்கு குறைவா பெய்யும், அங்கேயே சராசரி பெய்யும். கடலோரம் அதிகம், வடகடலோரம் கொஞ்சம் மழை பெஞ்சாலே கொஞ்சம் பாதிக்கும், அங்கே அதிகமான மழை தான் இருக்கு. ஆனால் அதை விட கூடுதல் மழை டெல்டாவிற்கும், அதை விட கூடுதல் மழை தென்கடலோரம், தென் உள்பகுதி, நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அதிக மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தேவை சொல்லக்கூடிய அறிக்கையில வார்த்தைகளை நம்பிக்கை வேண்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.